அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு மருத்துவ அறிவியல் மிகப்பெரிய பாய்ச்சலில் முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த முன்னேற்றத்திற்கு பல படிகள் தேவைப்பட்டன. நம்முடைய சித்த வைத்தியமானாலும் அல்லது ஆயுர்வேத வைத்தியமானாலும் பல்வேறு விதமான மருத்துவங்கள் உலகத்தில் இருக்கின்றன. ஹோமியோ போன்ற மருத்துவ முறை இருக்கிறது. ஆனாலும் ஆங்கில மருத்துவம் என்று நாம் தவறாக சொல்லுகிற நவீன மருத்துவம், அதற்கும் ஆங்கிலத்திற்கும் அலோபதி என்பதற்கும் ஆங்கில நாட்டுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அப்படி அது பழக்கத்தில் வந்துவிட்டது. அதை நவீன மருத்துவம், மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மருத்துவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்ன என்றால், கண்டறிதலில் பல புதிய கருவிகளை அது உருவாக்கியது தான். கண்டறிதல் என்பது டயக்னோசிஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, அதை கண்டறிவதற்கு பல்வேறு விதமான கருவிகளை இந்த நவீன மருத்துவம் ஒவ்வொரு நாடும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அவற்றுள் ஒன்றுதான் இந்த எக்ஸ்ரே என்பது. இன்றைக்கு ஸ்கேனர் போன்ற மிக நவீனமான கருவிகள் வந்துவிட்டன. பொதுமக்களுக்கே தெரியும் எக்ஸ்ரே என்பதற்கும் ஸ்கேனர் என்பதற்குமான வேறுபாடு. எக்ஸ்ரே இருட்டில் ஒரு படம், மருத்துவர்களுக்கு தான் புரியும். இன்றைக்கு வருகிற எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பதெல்லாம் ஒரு புகைப்படம் பார்ப்பது போல தெளிவாக தெரிகிறது. ஆனால் எக்ஸ்ரே தான் இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தது என்று சொல்லலாம். அந்த எக்ஸ்ரேயை கண்டுபிடித்த அந்த ரான்ஜனினுடைய பிறந்த நாள் மார்ச் 27. அவர் ஜெர்மனியிலே பிறந்தார். 3 வயது குழந்தையாக இருக்கிற போது அவருடைய குடும்பம் நெதர்லாண்ட்ஸை நோக்கி நகர்ந்தது. நெதர்லாண்ட்ஸில் தான் அவர் படித்தார், பள்ளி கல்வியை முடித்தார். கல்லூரியில் அவர் ஒரு பெரிய இயற்பியல் பேராசிரியராக அவர் பொறுப்பேற்றார். பல்வேறு விதமான ஆய்வுகளை ரான்ஜன் செய்து கொண்டிருந்தார். இந்த எக்ஸ்ரேயை அவர் எப்படி கண்டுபிடித்தார்? அது ஒரு தற்செயலான நிகழ்வு. அவரே சொல்லுகிறார், இட்ஸ் அ கிரேட் ஆக்சிடென்ட் என்று சொல்லுகிறார். அது ஒரு மிகப்பெரிய தற்செயலான ஒரு நிகழ்வாக, கண்டுபிடிப்பாக அமைந்தது. ஒரு நாள் அவர் வைத்துவிட்டு போன அந்த படிவங்களில் மின்காந்த ஊடுருவலை அவர் பார்த்தார். எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்று சொல்லுகிற அந்த மின்காந்தங்கள் ஊடுருவி சென்றிருப்பதை அவர் கவனித்தார். அதுதான் அவருக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம். பிறகு அவர் கைகளை வைத்து அந்த மின்காந்த அலைகள் ஊடுருவுகிற போது உள்ளே இருக்கிற எலும்புகள் மட்டும் தெரிந்தன. அந்த கண்டுபிடிப்பு இந்த உலகத்தை புரட்டி போட்டது என்று நாம் சொல்லலாம். அது எப்போது நிகழ்ந்தது? 1895 ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அதனை அவர் கண்டறிந்தார். அதனை கண்டறிந்ததற்கு பிறகு அதில் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள். இன்றைக்கு மேலும் மேலும் நவீனமான கருவிகள் வந்ததற்கு பின்னாலும் கூட இப்போதும் திடீரென்று ஒரு விபத்து, எலும்பு முறிந்திருக்கிறதா என்றால் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பது என்பது தான் இப்போது உலகெங்கிலும் இருக்கிற நடைமுறையாக இருக்கிறது. எனவே மருத்துவத்துறையில் பெரிய வளர்ச்சி. அந்த எக்ஸ்ரேக்கு என்ன பெயர்? அதை தமிழில் எப்படி சொல்லலாம்? புதிர்கதிர் என்று சொல்லுகிறோம். வேறொன்றும் அல்ல, எக்ஸ் கதிர் என்றே சொல்லலாம். அது என்ன கதிர்? ஊடுருவிய அந்த கதிருக்கு என்ன பெயர் என்று தெரியவில்லை. அது எப்படி வந்ததும் என்றும் ரான்ஜன் தெரியவில்லை. இது ஏதோ ஒரு புதிரான ஒரு கதிர். நாம் இப்போதும் கணக்கிலே நாம் பார்க்கிறோம். அது துல்லியமாக எவ்வளவு என்று தெரியவில்லை என்றால் அதை எக்ஸ் என்று வைத்து கொள்ளலாம் என்று தான் பள்ளிக்கூடங்களிலே இப்போதும் பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒன்று தெளிவாக தெரியவில்லை என்றால் அதை எக்ஸ் என்று வைத்து கொள்வது என்று ஒரு மரபு இருக்கிறது. அப்படித்தான் அந்த கதிர்கள், அவற்றுக்கு என்ன என்று தெரியவில்லை. எனவே அவை எக்ஸ்ரே என்று சொல்லப்பட்டது. அந்த எக்ஸ்ரேயினுடைய பயன்பாடு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தது. அதற்கு அடுத்தடுத்து பல நிலைகள் வந்தாலும் இன்றைக்கும் அதை கைவிட முடியவில்லை. பொதுவாக அறிவியலில் அடுத்த கண்டுபிடிப்பு வந்ததற்கு பிறகு பழையது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விடும். ஆனால் எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அந்த எக்ஸ்ரேயினுடைய பயன்பாடும் தேவையும் இன்றைக்கும் உரியதாக இருக்கிறது. அதனை கண்டுபிடித்த ஜெர்மன் நாட்டிலே பிறந்த, நெதர்லாண்ட்ஸிலே இருந்து அதை கண்டறிந்த அந்த விஞ்ஞானியின் ரான்ஜன் அவருடைய பிறந்த நாள் மார்ச் 27.